ராணுவத்தின் தகவல்களை பாகிஸ்தான் ISISக்கு பகிர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் சொல்லி வருகிறார். அதன் ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பாகிஸ்தானின் காலிஸ்தானி ஆதரவாளர்களுக்கு இந்திய ராணுவத்தின் தகவல்களை பகிர்வதாக உளவுத்துறை அமைப்பினர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் பஞ்சாப் போலீசார் ககன்தீப் சிங் என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவரது செல்போனை ஆய்வு செய்த போது கடந்த 5 ஆண்டுகளாக அவர் பாகிஸ்தானின் காலிஸ்தானி ஆதரவாளர் கோபால் சிங் சாவ்லாவுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் ISI அமைப்பை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நபர்களின் தகவல்கள் அவரது செல்போனில் இடம்பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதையும் போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். இது தவிர ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்திய ராணுவத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர் குறுந்தகவல் மற்றும் வாட்ஸ்அப் தகவல்கள் மூலமாக கோபால் சிங் சாவ்லாவுக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற விஷயமும் தெரிய வந்திருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்து சில பேரும் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர்கள் யார் யார் என கண்டறியும் பணியிலும் தற்போது பஞ்சாப் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.